அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜூன் 16, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸ் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால திருக்குறள் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ்குள்ளே போயிடலாம். ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். தென்னாப்பிரிக்கா அதிபராக மீண்டும் ராமபோசா அப்படின்றவர் பதவியேற்றிருக்கார். தென்னாப்பிரிக்காவின் அதிபராக தற்போதைய அதிபர் சிரில் ராமபோசா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவர் பேர் பார்த்து வச்சுக்கோங்க, ஃபோட்டோவும் கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இன்றைக்கி. சாகித்ய அகாடமி யுவ பால புரஸ்கர் விருதுகள் அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் மொழியில் லோகேஷ் ரகுராமன் யூமா வாசிக்கு தேர்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. கீழே அவங்க ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது 2024க்கான சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கர் மற்றும் பால புரஸ்கர் விருதுகள் சனிக்கிழமை அறிவிக்கப்பட்டன. தமிழ் மொழியில் யுவ புரஸ்கர் விருதுக்கு லோகேஷ் ரகுராமன் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் இருக்கிறவர், பால சாகித்ய புரஸ்கர் விருதுக்கு யூமா வாசுகி செகண்ட் ஃபோட்டோவில் இருக்கிறவர். அதே மாதிரி என்னென்ன எதுக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாகித்ய அகாடமியின் யுவ புரஸ்கர் 2024 விருது பட்டியலில் தமிழ் மொழியில் லோகேஷ் ரகுராமன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவரது முதல் கதை தொகுப்பான விஷ்ணு வந்தார் அப்படின்ற நூலுக்கு விருது தேர்வாகியுள்ளது. அது கீழே பாருங்கள். 2022ஆம் ஆண்டு வெளியான தன்வியின் பிறந்தநாள் சிறுவர் சிறுகதைக்காக எழுத்தாளர் யூமா வாசுகி, அவருக்கு வயசு 64, முதல் உள்ளவர் வயசு 34. பால சாகித்ய புரஸ்கர் யூமா வாசுகி அவர்களுக்கு பால சாகித்ய புரஸ்கர் 2024 விருது அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. பேர் பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்காண்டி அந்த கதை தொகுப்பு, ஃபஸ்ட் உள்ளவர் வந்து கதை தொகுப்பு, செகண்ட் உள்ளவர் வந்து சிறுவர் சிறுகதைக்காக. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் அட்வைஸ்னால் 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறத அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.